அன்புக்குரியவர்களே, இந்த பொன்விழா ஆண்டிலே தேர் திருவிழா நடைபெறக்கூடிய இந்த உன்னதமான ரம்மியமான மாலை வேளையில் மங்களகரமான மலைத்தூரல்களுக்கு மத்தியிலே அருள்மழையில் நனைந்து ஆண்டவனுடைய சந்நிதியில் கூடியிருந்து குதூகலிக்கும் உங்கள் அனைவருக்கும் பொன்விழா வாழ்த்துக்களை இங்கு இருக்கக்கூடிய ஆயர் சார்பாக, அருட்பணியாளர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க நம்முடைய மண்ணின் மைந்தரும் திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் ஆயருமான மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களை அணுகியிருந்தேன். அவர்கள் இன்முகத்தோடும் மகிழ்ச்சியோடும் இன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கின்றார்கள். நம்முடைய ஆயர் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் 7 ஆண்டுகள் குருகுல முதல்வராக பணியாற்றினார்கள். பல்வேறு பங்குகளிலே, இரட்சகர் கோவில் உட்பட பல பங்குகளிலே, திண்டுக்கல்லிலே எல்லாம் மறைவட்ட அதிபராக பணியாற்றினார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களை பார்த்திருப்பீர்கள், பழகியிருப்பீர்கள். பங்குகளை பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனைகளுக்கு மிக சமாதானமான மனதோடு அவர்கள் மனங்களை, காயங்களை ஆற்றி அமைதியாய் அவர்கள் சுமூக தீர்வை அடைவதற்கு பெரும் பங்காற்றியவர்கள். நேர்மை, எளிமை, உண்மை, இன்சொல், தன்னடக்கம் ஆகிய சிறப்பான பண்புகளுக்கு சாட்சியாக இன்றும் திகழ்ந்து வருகிறார்கள். மிகச்சிறந்த மனித பண்புகளையும், உயரிய மெய்ப்பு பணிக்குரிய ஆயருக்குரிய பண்புகளையும், ஆழமான விசுவாசத்தையும், சுயமாக பல நூற்களை கற்று ஆழ்ந்து யோசித்து நிரல்பட மறைவுரைகளை நிகழ்த்தக்கூடிய பெரும் பணியையும் ஆயரவர்கள் செய்து வருகிறார்கள். எனவே நம்முடைய ஆயரும் மண்ணிர் மைந்தருமான மேதகு ஆயர் அவர்களுக்கு நம்முடைய பங்கு பிரிவினுடைய துணைத் தலைவர் ஜார்ஜ் ஆரோக்கியசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்கின்றார். நம்முடைய பங்கிலே 3 மண்டலங்களாக அன்பியங்கள் செயல்படுகின்றன. மேற்கு மண்டலத்தினுடைய அன்பிய பொறுப்பாளர் ஜஸ்டின் ராஜா ஆயர் அவர்களுக்கு மேற்கு மண்டல அன்பிய மக்கள் அனைவர் சார்பாக பொன்னாடை அணிவிக்கின்றார். கிழக்கு மண்டல அன்பியங்கள் சார்பாக, அதாவது பாரதஸ் நகர் அதற்கு கிழக்குள்ள பகுதி, திரு எல் ஜார்ஜ் அவர்கள் ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து ஆசி பெறுகின்றார். தெற்கு மண்டலம், இந்த ரோட்டுக்கு தெற்கு காட்டூர்லேருந்து மலையப்ப நகர் வரைக்கும், புலமுனாலுபுரம் வரைக்கும், காவேரி நகர் எல்லாம் உட்பட தெற்கு மண்டலம் சார்பாக ஸ்டான்லி மார்ஷல் ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார். நம்முடைய மண்ணிலை பணியாற்றக்கூடிய அருட்சகோதரிகள் 3 நிறுவனங்கள் இருக்கிறார்கள். இந்த தளத்தில் நின்று இறைப்பணியாற்றக்கூடிய அருட்சகோதரிகள், பிறரன்பு அருட்சகோதரிகள், அவர்கள் சார்பாக அருட்சகோதரி தேன்மொழி ஆயருக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார். புலோமினல் பள்ளிக்கூடத்திலும் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வழியாகவும் கல்வி தொண்டு ஆட்டக்கூடிய கோவை காணிக்கனை அருட்சகோதரிகள் சார்பாக நேவிஸ் அருட்சகோதரி ஆயருக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். Likewise, we have Sister Jonalyn, who represents the Capuchin Third Order, who is serving the 22 girls hostel at Vadakku Kattur, St. Anthony Street. I invite her to honor our bishop. அன்புக்குரியவர்களே, மேடையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பங்கு பேரவையினுடைய செயலர் திரு மைக்கேல் அவர்கள் அருட்பணியாளர் பீட்டர் ரமலதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். பங்கு பேரவை உறுப்பினர் அந்தோனிதாஸ் அவர்கள் அருட்தந்தை சேசு அம்மாப்பேட்டையிலே சமூக தொண்டு நிறுவனத்தை 15 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள். கோப் என்று பெயர், கோப் ட்ரஸ்ட் என்று பெயர். ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி, முதியோர்களுக்கு பென்ஷன், சுய உதவிக்குழு, மாடு, பால் மாடு வாங்கி தருவது போன்ற பல சமூக சேவையை செய்து அந்த வட்டாரத்தில் ஆழமாக பணி செய்கிறார்கள். என்னுடைய நெருங்கிய நண்பர். அம்மாப்பேட்டையில் நாங்கள் அந்த பங்கை கட்டி எழுப்பதில், ஆலயம் கட்டுவதிலே தோளோடு தோள் கொடுத்தவர்.
அவர் எஸ்விடி என்ற சபையை சார்ந்திருந்த அருட்பணியாளர். தந்தை அவர்கள் என்னுடைய அன்பு அழைப்பு ஏற்று இங்கே வந்திருப்பதனாலே நன்றி பாராட்டி அவருக்கு திரு மரியதாஸ் அவர்கள் அல்லது திரு ரத்னம் அவர்கள் தந்தை சேஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார். நம்முடைய ஆர்கேபுரத்தினுடைய முதல் பங்கு தந்தை அவருக்கு ஒரு வேளை புனித பட்டம் கிடைச்சாலும் கிடைக்கும் இஞ்ஞாசிக்கு. ஏன்னா அதற்குரிய ஹாலோ டெவலப் ஆயிடுச்சு. அதனால் அந்த ரெக்கார்டை உடைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாரிஸ் பிரஸ்ட் ஆஃப் ஆர்கே த ஷ்ரைன், ஆர்கே நகர். என்னுடைய மிக உற்ற நண்பர், எப்பொழுதும் வெடிச்சிருப்பிலே மற்றவர்களை சிதறடிக்கக்கூடியவர், மகிழ்ந்து ஓடி ஆடி மக்கள் மனங்களையும் பெரியவர்களுடைய மனங்களையும் கவரக்கூடியவர், சிறுபிள்ளை போலவே எப்பொழுதும் அடக்கமுள்ளவர். இன்று மறை மாவட்டத்தையே தோளில் சுமந்து கொண்டு அற்புதமான ஒரு காரியத்தையும் செய்திருக்கிறார். அது எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். எனவே மறை மாவட்டத்தினுடைய அழியாத அசையாத சொத்துக்களை காக்கிற பணியை கடவுள் பணியாய் ஆற்றி வரக்கூடிய தந்தையை பாராட்டி மரியதாஸ் அவர்கள் தந்தை இஞ்ஞாசிமுத்து அவருக்கு பொன்னாடை அணிவிப்பார். நம்முடைய பங்கிற்கு எப்பொழுதுமே இனிய வரவாக, நல்வரவாக, நிலையான வரவாக இருக்கக்கூடியவர் பேராசிரியர் தூய பவுல் குருத்துவ கல்லூரி அருட்பணியாளர் பீட்டர் அமல்தாஸ் அவர்கள். அவர் எனக்கு தத்துவ இயல் எடுத்த பேராசிரியர். அந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் சம்பளம் வாங்காத அதே பணியை மீண்டும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தந்தை பீட்டர் தாமஸ் அவர்கள் உங்களுக்கு தெரியும், நமக்கு பல உதவிகளை செய்கிறார்கள். கேட்டக்குமென் மினிஸ்ட்ரியில் முக்கியமான பங்கு வகுத்து அந்த மக்களை என்னோடு பார்த்து கொள்கிறார்கள். குழந்தை இயேசு அவர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார். திருத்தொண்டர் அல்ஃபோன்ஸ் இங்கே இருக்கின்றார். அவருக்கு போஸ்கோ அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார். பிறரன்பு சபை சகோதரி, பிறரன்பு சபை தலைமை சகோதரி தேன்மொழி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே கனிமொழியாகத்தான் செயல்படுவார்கள். சிரிப்பு, ஓட்டம், ஆட்டம், இன்சொல், தாராள உள்ளம், தளராத நடை என்று வாழக்கூடிய அவருக்கு தனபால் பொன்னாடை அணிவிக்கிறார். காணிக்கை அருள் சகோதரிகள் சார்பாக சகோதரி நேவிஸ் அவர்கள் தலைமை சகோதரி இங்கே இருக்கிறார். நம்முடைய ஃபிலோமினால் பள்ளிக்கூடத்திலே அவர்கள் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். லிட்டில் ஃப்ளவர் பள்ளிக்கூடமும் அவர்கள் நடத்துகிறார்கள். அவர்களுக்கு ஹேமலதா அவர்கள் நெய்க்குணம் பொன்னாடை அணிவிக்கின்றார். இறைமக்களின் சார்பான அன்கண்டஸ்டட் என யுனானிமஸ்லி எலெக்டட் தலைவர் அவர் தான். இங்கே இருக்கிறதுல அவர் தான் பிள்ளைக்குட்டி மனுஷன். எனவே இல்லறவாசி லேமேன். அதே சமயத்தில் அவருக்கு யார் நான் தான் சென்னாடை போட்ட கொடு. I request one among the member, maybe Dorothy, are you here? Dorothy will honor Sister Jonalyn with a Indian shawl. Tundu koduma. குழு, அக்கமடேஷன் கமிட்டி, ரிசப்ஷன் கமிட்டி, ஃபைனான்ஸ் கமிட்டி, கலெக்ஷன் கமிட்டி என்று பல்வேறு பணிக்குழும் பாரிஸ் கவுன்சிலும் இருந்து செயல்பட்டு இதை வெற்றியாக நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஏறக்குறைய 60 லட்சம் மதிப்புள்ள திட்டம் 52 ரன்றையில் ஊசலாடி கொண்டு இருக்கிறது. எஞ்சிய தொகை வர வேண்டும். இருந்தாலும் அந்தோணியார் பூர்த்திப்படுத்துவார் என்ற நம்பிக்கையில் இன்னும் நான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். நீங்களும் இல்லாததை இட்டு நிரப்புவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இந்த நிலையில் எல்லா வகையிலும் விழாவுக்கும் நிதி திரட்டுவதற்கும் பணிகள் செம்மையாக நடப்பதற்கும் பல பணிக்குழுக்களும் பங்கு பெறவியும் பேருதவியாக இருந்திருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக அந்த பணிக்குழுக்கள் உழைத்தவர்கள், ஓடியவர்கள், கண் விழித்தவர்கள், வியர்வை சிந்தியவர்கள், படியேறியவர்கள், இறங்கியவர்கள், நன்கொடை எடுத்தவர்கள், கை நீட்டி கலெக்ஷன் செய்தவர்கள் என்று அத்தனை பேருக்கும் ஒரு முறை நாம் அனைவரும் கைதட்டி பாராட்டை தெரிவிப்போம். எனவே இந்த வேளையிலே
பரிசு பெறக்கூடியவர்களுக்கு நம்முடைய ஆயர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். பங்கு தந்தை நான் அவர்களுக்கு பரிசு வழங்குவேன். இந்த பெயர் பட்டியலை நம்முடைய பங்கு பேரவை செயலர் அவர்கள் ஆயர் அவர்களால் ஆசீரும் பங்கு தந்தை அவர்களால் பரிசும் வழங்கப்படுகிறது. காணிக்கை அன்னை சபையின் அருட்சகோதரி நேவிஸ் அவர்களுக்கு பாராட்டும் பரிசும், கப்புச்சின் சபை சிஸ்டர் ஜோனாலின் blessings from the bishop and prize from the parish priest. சிலுவை பாதை நன்கொடையாளர் திரு சந்தானம் திருமதி புஷ்பமேரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பங்கு பேரவையின் துணைத் தலைவர் திரு ஜார்ஜ் ஆரோக்கியசாமி அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். நமது பங்கு பேரவை செயலாளர் திரு ஆர் மைக்கேல் அவர்களுக்கு பாராட்டும் பரிசுகளும், பங்கு பேரவை பொருளாளர் திரு எஸ் தேவதாஸ் அவர்களுக்கு பாராட்டும் பரிசுகளும், நிதிக்குழு செயலாளர் தேவதாஸ் அவர்களுக்கு பாராட்டும் பரிசும், திரு சவரியானந்தம் அவர்கள் பாராட்டினையும் பரிசையும் பெறுகிறார்கள். திரு ஜார்ஜ் எல் ஜார்ஜ் அவர்கள் பாரதிதாசன் நகரைச் சேர்ந்தவர், பாராட்டும் பரிசும் பெறுகிறார். திருமதி ஜெசிந்தா மேரி குறிஞ்சி நகர் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். திரு ஆண்டவர் என்கிற ஆரோக்கியராஜ் எல்லைக்குடியைச் சேர்ந்தவர், பாராட்டும் பரிசும் பெறுகிறார். திரு தனபால் ஜெபாஸ்டின் என்கிற ஜெபாஸ்டின் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். பங்கு பேரவையின் துணை செயலாளர் திரு ஆர் ஜஸ்டின் ராஜா காமராஜ் நகர் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். திருநகர் திரு ஜே அந்தோனி தாஸ் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். வேணுகோபால் நகரைச் சேர்ந்த திரு ரத்தினம் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். நேருஜி நகரைச் சேர்ந்த திருமதி டாரத்தி ரோஸ்லின் மேரி பாராட்டும் பரிசும் பெறுகிறார். தெற்கு காட்டூரைச் சேர்ந்த திரு ஆன் ஜான் போஸ்கோ பாராட்டும் பரிசும் பெறுகிறார். கமலா நேரு நகரைச் சார்ந்த திரு ஆர் குழந்தை இயேசு அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். நெய்க்குடம் பகுதியைச் சேர்ந்த திருமதி மேரி ஹேமலதா பாராட்டும் பரிசும் பெறுகிறார். காவேரி நகரைச் சேர்ந்த எல் மரியா அருள்ராஜ் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். வீதி வழங்கும் பகுதியைச் சேர்ந்த திரு ராஜன் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். அண்ணா நகரைச் சேர்ந்த ஏ மெல்கியூர் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். அந்தோனியார் கோவில் தேர்வைச் சேர்ந்த திரு பி ஜஸ்டின் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். திருவள்ளுவர் நகர் திருமதி வி மேரி பீனா பாராட்டும் பரிசும் பெறுகிறார். நற்செய்தி பணிக்குழு திரு ஆர் மரியதாஸ் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார்கள். வின்சென்டேஸ் பவுல் சபையைச் சார்ந்த திரு எம் அருள்சாமி அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார்கள். கோல்ஃபின் இயக்கத்தைச் சார்ந்த திரு ஜி ஜோசப் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். மலையப்ப நகரைச் சேர்ந்த திருமதி ஏ செல்வமேரி பாராட்டும் பரிசும் பெறுகிறார். அடுத்து நமது கிராம பகுதிகளைச் சேர்ந்த இளையோர் இயக்கத்தைச் சார்ந்த இளையோர் இயக்கத்தின் தலைவர் திரு தினேஷ் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார்.
புனித பிலோமினம்மாள் இளம்பெண்கள் இயக்கத்தைச் சேர்ந்த செல்வி வியானிஷ் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். பீடப்பணியாளர் திரு ஏ செல்வராஜ் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். பீடப்பணியாளர் செல்வராஜ், அன்பிய ஒருங்கிணைப்பாளர் திரு ஸ்டான்லி மார்ஷல் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். சிசிலி பாடகர் குழுவின் தலைவர் திரு சபரிதாஸ் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். புனித அந்தோனியார் பாடகர் குழுவின் தலைவர் திரு ஜோசப் ராஜ் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். திருவழிபாட்டுக் குழுவின் பொறுப்பாளர் திரு விக்டர் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையின் பொறுப்பாளர் திருமதி ஜெனோவா மேரி பாராட்டும் பரிசும் பெறுகிறார். இப்பொழுது பொன்விழா பணிக்குழுக்கள் சார்ந்த பொறுப்பாளர்களுக்கு பாராட்டும் பரிசும். திரு ஞானாதிக்கம் உணவுக்குழு, திரு எட்வர்ட் ஸ்டீல் துறை உணவுக்குழு, நீங்க வாங்க. தேருவயம் நெய்க்குடம் திரு விஜயகுமார் அவர்களுக்கு பாராட்டும் பரிசும். பாத்திமாபுரத்தின் தலைவர் தினேஷ் அவர்களுக்கு பாராட்டும் பரிசும். பிலோமினால்புரம் திரு வியாகுலசாமி அவர்களுக்கு பாராட்டும் பரிசும். இப்பொழுது பல்வேறு வகையிலே உதவியவர்களின் பணியை பாராட்டி பாராட்டும் பரிசு வழங்கப்படுகிறது. திரு ஜெயப்பிரகாசம் பாரதிதாசன் நகரைச் சேர்ந்த திரு ஜெயப்பிரகாசம் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். எஸ்பி டெக்கரேட்டர்ஸ் திரு எஸ் பவுல் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். ஜீவன் சவுண்ட் சர்வீஸ் திரு ரவி அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். ஆலயத்திலே எலக்ட்ரிக்கல் அமைப்பாளராக பணிபுரிந்த திரு அன்னை பாக்கியராஜ் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். டைல்ஸ் கான்ட்ராக்டர் திரு சார்லஸ் அவர்கள் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். இப்பொழுது ஆலய பணியாளர்களுக்கான பாராட்டும் பரிசும். திருமதி செல்லத்தங்கம் அலுவலக பணியாளர் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். திருமதி விமலா பங்கு தந்தையின் சமையலர் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். திருமதி பாக்கியம் முன்னாள் திரு சபரிமுத்து காவலர் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். செல்வன் லியோ அலுவலக உதவியாளர் பாராட்டும் பரிசும் பெறுகிறார். அன்பார்ந்த பங்கு தந்தை அவர்களே, மறைமாவட்ட பொருளாளர் தந்தை அவர்களே, தந்தை சேஸ் அவர்களே மற்றும் தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, அன்பார்ந்த பெற்றோர்களே, பிள்ளைகளே, அதிக நேரமில்லை. நான் உங்களுக்கு புதியவன் அல்ல. நான் பலமுறை நமது பங்கிற்கு வந்திருக்கிறேன். அந்தோனியார் திருவிழாவுக்கும் சரி, பிலோமினம்மாள் திருநாளுக்கும் சரி, பல்வேறு நிகழ்வுகளில் நான் அதிகமாகவே பங்கு பெற்றிருக்கிறேன். ஆகவே நீங்களும் என்னை முழுமையாக அறிவீர்கள். ஆகவே உங்களுடைய இந்த பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியோ அந்த அளவுக்கு எனக்கும் நிறைவான மகிழ்ச்சி. அது கடவுளுடைய ஆசீர் மழையாக பொழிந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அந்த விதத்தில் நான் உங்களுக்கு இந்த விழாவிற்கு அழைத்த பங்கு தந்தைக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த பங்கு எல்லா விதங்களிலும் பல அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக செயல்படுகின்றன என்பதை நான் அறிவேன். அவை காட்டூர் பங்கு மக்கள் ஒரு நல்ல ஒரு இறை சமூகம்,
நல்ல அமைப்புகளை கொண்டு ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு இணைந்து செய்யக்கூடிய ஒரு பங்கு இறை குடும்பம் என்றால் அது மிக இல்லை. தந்தை அவர்கள் 5 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். இவரை பற்றி சொல்வாருங்க, விவிலிய வாசகங்களுக்கு வார்த்தைகளுக்கு இவரை போன்று நாங்கள் விளக்கம் கொடுத்த ஒருவரை நாங்கள் கேட்கவில்லை, ஒருவரிடமிருந்து கேட்கவில்லை என்று சொல்வார்கள். அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு சிந்தனை இருக்கும், ஆழமான பொருள் இருக்கும். அவ்வாறு இறை வார்த்தைகளை விளக்கி சொல்வதில்லை அவருக்கு நிகர் அவர் என்று கூட சொல்லலாம். ஆகவே அந்த அளவுக்கு பங்கு தந்தையானவர் ஆற்றிய பணிகளுக்கு அதற்கு முன்னால் இருந்த தந்தை பணியாற்றிய தந்தையர்களுக்கும் நான் நன்றியும் வாழ்த்தும் கூறுகிறோம். மீண்டும் உங்களோடு இந்த மாலை பொழுது உங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றியது நிறைவான மகிழ்ச்சி. எனக்காகவும் எனது பணிக்காகவும் ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களை அன்போடுக்கு ஆஸ்வதித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பொன்னாடை நினைவு பரிசினை வழங்கி பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். பலிகள், மறையுரைகள், அன்றாட சிந்தனைகள் என்று அனைத்தையும் யூடியூப்பிலே அப்லோட் செய்து பவர் ஆஃப் காட் என்கிற முகவரியோடு சொந்த முயற்சியிலே 10 பைசா வாங்காமல் பல இடங்களுக்கு சென்று இதை ஒலிப்பதிவு செய்து நவீன நற்செய்தி பணியை செய்து வரக்கூடியவர் நம்முடைய அன்புக்குரிய திரு ஆனந்த் அவர்கள். அவர் இங்கே நின்று ஒலிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யூடியூப் சேனலிலே பவர் ஆஃப் காட் என்று டைப் செய்ய வேண்டும். சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். பெல்லை நீங்கள் அமர்த்தினால் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் அமைத்தினால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரிப்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லாதும் வரும். எனவே பவர் ஆஃப் காட் POWEROFGOD இதை நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே இந்த வேளையிலே அவருடைய இந்த தன்னலமற்ற தொண்டை பாராட்டி ஆயர் அவர்களுடைய கையிலிருந்து ஒரு பொன்னாடையை அணிவிக்க நான் விரும்புகிறேன். எனவே கேமராவை சரியாக செட் பண்ணி வச்சுட்டு யூ டு கம் டு த சென்டர் பிளேஸ். செட் பண்ணிட்டு வாங்க, எங்கே இருக்க மாதிரி ஆனந்த் செட் பண்ணிட்டு வாங்க. அன்பார்ந்த இறைமக்களே, நமது புனித அந்தோணியார் ஆலயத்தின் பொன்விழாவை சிறப்பிக்க வந்து இன்று திருப்பணி நிறைவேற்றி நமக்கு ஆசீர்வதித்த நமது திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களுக்கு பங்கு பேரவின் சார்பாக பங்கு மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் அதுபோல் நமது திருச்சி மறைமாவட்ட பொருளாளர் அருட்பணி இன்னாசிமுத்து அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்து இங்கு பங்கு கொண்டிருந்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அம்மாப்பட்டை பங்கிலிருந்து வந்திருக்கும் அருட்பணி சேசுசாமி அவர்களுக்கும், கேட்டக் கம்யூனிகேட் வழிநடத்துனர் அருள்பணி பேராசிரியர் பீட்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். காணிக்கை அன்னை சபையின் சார்பாக வந்து விழாவினை சிறப்பித்துக் கொடுத்த அருட்சகோதரி நேவிஸ் அவர்களுக்கும், பிறன்பு சபையின் சார்பாக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அருள் சகோதரி தேன்மொழி அவர்களுக்கும், விழாவிற்கு சிறப்பான அழைப்பாளராக வந்திருந்த முன்னாள் தலைமைச் சகோதரி செல்வி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி நன்றி சொல்கிறோம். கப்புச்சின் சகோதரிகளின் சார்பாக வந்திருக்கும் அருள் சகோதரி ஜோனாலின் அவர்களுக்கும் மற்றும் பங்கு பேரவை, பக்த சபைகள், இளையோர் இயக்கம், இருபாலர் சபைகள், நற்செய்தி குழு மற்றும் கோல்ஃபின் சபை, கத்தோலிக்க தொழிலாளர் சங்கம், வின்சென்ட் தே சபை மற்றும் பாடகர் குழுக்கள், பங்கு இறைமக்கள், கலை நிகழ்ச்சி நடத்தி சிறப்பித்த பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விரைவுகிறோம். நன்றி, வணக்கம். நமோ நமோ ரோமே ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜபித்த மாதவா,
திருச்சபையின் தலைவராக ஜபித்த மாதவா உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். ரோமே ராஜபூபனே நமோ நமோ. ரோமே ராஜபூபனே நமோ நமோ.